என்னடி என்ன அப்படி வந்திருக்க? அத்தா 2 தக்காளி இருந்தா கூட நான் இங்கே சந்தைக்கு போறேன்னு சொல்லு. ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வாங்கினேன்னா ஒரு 15 நாள் போல் ஓட்டிக்கிருவேன். சந்தைக்கு நான் போனா தானே டீ போனால் நான் வாங்கிட்டு வந்து தருவேன்னு சொல்லலாம். என்கிட்ட இருக்கிறது ஒரு தக்காளி, அது நாளைக்கு பொழப்ப ஏதோ ஒரு குழம்பு தண்ணியை வச்சு ஓட்டிட்டேன்னு வைவே, நாளை கழிச்சு வாக்கில் டவுனுக்கு போயிட்டு வரலாங்கிறேன். என்னமோ தெரில இருக்க சூழ்நிலைக்கு. ஆமாம், என்னன்னு பாவம், ஒரு ஆளுக்கு எம்புட்டு வாங்க முடியும் சொல்லு? 1 கிலோ வாங்க வண்டி, ஒரு தக்காளி தான் ஒரு நாளைக்கு போடுவேன். நீ நினச்சி பாரு, அது ஒரு 15 நாளாவது ஓட்டிக்கிடுவேன். 10 நாளைக்கு ஒரு குழம்பு வச்சா தான் 4 நாளைக்கு கிடக்குதே. ஒரு ஆளுக்கு என்ன துணுண்டா வைக்க முடியும்? ஏதோ கொஞ்சம் வச்சேன்னா அப்படியே கிடந்து போயிடுது. அது 2 நாளைக்கு பழைய கஞ்சியை அதை வச்சுட்டு ஓட்டிக்கிறது. அப்புறம் நான் என்ன குழம்பா வைக்கிறேன்? காயெல்லாம் ஒன்றுமே வாங்குறது இல்லை. காந்திமதி அன்னைக்கு முருங்கைக்காய் 5 கொடுத்தா, அது வேறையா. சுந்தரி தோட்டத்தில் கத்திரிக்காய் அது மாதிரி போட்டிருக்காளாம், அதில் 5 கொடுத்தா, அது வேறையா. வெங்காயம் 5 கொடுத்தா. தக்காளி வாங்கினது கிடந்துச்சு. அந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு பருப்பு குழம்பு ஒரு நாளைக்கு வைக்கிறது. முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் இது புளி குழம்பு ஒரு நாளைக்கு வைக்கிறது. அந்த கத்திரிக்காயில் தொட்டுக்க பண்ணுறது ரசத்தை வச்சு. இப்படி பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான், தெரியுமா? பீக்கங்காய் ஒன்று கொடுத்தா, சொரக்காய் ஒன்று கொடுத்தா, அவள் கொடுக்குறது தான் அப்பப்போ ஒடியாந்து கொடுத்துட்டு போவாள். இந்தான்னு அதை தான் வச்சு ஓட்டிக்கிட்டு நான் பொழப்ப தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன செய்ய, ஒரு ஆளுக்கு வாங்கவா முடியும்? பரவாயில்ல, உனக்காக அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று மல்லியா யாராவது ஏதாவது கொடுத்துட்றாவோ, நீ பொழுத ஓட்டிக்கிற. என் உடியாந்தி உங்ககிட்ட தக்காளி எதுவும் இருந்தால் வாங்கிட்டு போய் ரசத்தை கலக்குவோம் அப்படின்ட்டு. சரி, நீன்னு இல்லைன்ட்ட என்னடி செய்ய, இருந்தா நான் அவனை கொடுக்க மாட்டேனா? அந்த ஒன்று கிடக்கு, நாளைக்கு நான் எங்கிட்டு போய் ஊசி வாங்க? அந்த ஒன்றை வச்சு தான் நாளைக்கு ஓட்டணுன்னு இருக்கிறேன். சரி சரி விடு. அப்புறம் நீ இப்படி சொல்லும்போது அப்புறம் நான் உன்கிட்ட கொடுன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. சரி நான் போவா? ஏய், என்னன்னு தெரிலடி, விருக்கு விருக்கு விருக்குன்னு அமுக்குது, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, கை காலெல்லாம் குத்துது குடையுது, என்னன்னே தெரியல. நல்லாத்தான் இருந்தேன். மத்தியான வாக்கில் ரோட்டில் நடந்து ஓடியா? மத்தியான வாக்கிலையா? ஆமா, போயிட்டு வந்தேன். 12 1 மணி இருக்குமா? முடி 12 1 மணிதே. ஏன் கேட்குற? விவரம் தெரியாதா? என்ன விவரம் முடி? ஷோ ஐயோ, கீழே தெருல ஒரு பையன் செத்து போயிட்டானே, தெரியுமா தெரியாதா? அவனை தூக்கிட்டு போனது நம்ம ஊர் பாதை தான், தெரியுமா தெரியாதா? தெரியாம தான் கிடக்குறியா நீ? தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க யாருமே மத்தியானத்தில் போகிறதே இல்லை, நடந்து போயிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டி, முனியாண்டி மாவே. அப்புறம் தெரியாத மாதிரி பேசுற. தெரிய முடி, நம்ம ஊர் பாதையா தூக்கிட்டு போனாவ? இல்லை தெருக்கு அப்புறம் எம்பிட்டு தூரம்? அப்புறம் பாதை எந்த பாதை? நம்ம பாதை தான். ஐயோ ஐயோ, வெளியூர்ல இருந்துல கொண்டு வந்தாவ அவனை. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணலாமா? அப்புறம் போயிருக்கிற, பயமுறுத்திட்டானே என்னமோ தெரியலையே. பயமுறுத்தி இருப்பானோ? இருக்கும் இருக்கும். நீ எதுக்கும் 90 போடு. என்ன 90 எங்கடி போய் போடுறது? மாறியாத்தாலும் முடியாம கிடக்குறா, இல்லைன்னா அவ போட்டு விட்டுருவா 90. நான் எங்கே போய் போடுவேன்? யாரு வேற யார் நம்ம ஊரில் போடுற ஆளு? சாமி ஐயா இருக்காருல்ல, அவர் போடுவாரு. அவர்கிட்ட போயிட்டு வா. சொன்ன உடனே எனக்கு வயிற்றே கலக்குதுடி. நீ சொல்லாத வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்படி சொன்ன உடனே என்னமோ பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்டி இதை வேற சொன்ன நீ? அப்புறம் நீ விருக்கு விருக்குன்னு வருதுங்கிற, கை காலெல்லாம் குத்துது குடையுதுங்கிற, காய்ச்சல் வர மாதிரி இருக்குங்கிற, அப்போ இதெல்லாம் என்ன அறிகுறின்னு நினைக்கிற? அதுதான். ஐயோ ஐயோ, தெரிஞ்சிருந்தா மத்தியானத்துல நான் போயிருக்க மாட்டேனே. தெரியாம என்ன ஆத்தா நீயே? இனிமே பார்த்து சுதானமா இரு. 90 போட்டுக்கிட்டு வந்தது எதுக்கும்? நீ வாட்டுக்கு ரவையில் பாவம் முடியாமல் கிடந்தீங்கன்னா யார் பார்க்க வைக்க? ராத்திரிக்கு ரொம்ப முடியலைன்னா மல்லியா வீட்டில் போய் படுத்துக்க. என்ன, இல்லைன்னா என் வீட்டுக்காவது வா. ஆமாம், நான் என்னத்துக்கு யார் வீட்டுக்கு போகிறேன்? செத்து கிடந்தாலும் என் வீட்லேயே செத்து கிடக்குறேன். என்னத்துக்கு அடுத்த வீட்டுக்கு? அட திடீர்னு திருப்புன்னு என்னமோ ஒன்று பண்ணும் வைக்கும். இங்கே நான் ஒத்தையில் கிடப்பியாக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லடி, நான் பார்த்துக்கிறேன்டி. என்னமோ ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன். முடியலாம் ஆத்தலைன்னா உடியாந்துரு. நீ வாட்டிக்கு செவனேன்னு இங்கே இருந்துக்கிறாத என்ன? முடியலை, அப்படி ரொம்ப முடியலைன்னா வாரேன், இல்லைன்னா அங்கனே இருக்கிறேன். போய் 90 முதல்ல போட்டுக்கிட்டு வரணும். ரொம்ப விருக்குன்னு இப்போ தான் அமுக்கிற மாதிரி இருக்கு தான் சொல்கிறேன். லவக்குன்னு ஓடி போய் போட்டுக்கிட்டு வந்துடு. சரிடி, நல்ல வேலை விவரத்தை சொன்னேன். நான் வாட்டுக்கு என்னமோ ஏதோ சளி காய்ச்சல என்னமோட்டு நான் வாட்டுக்கு இருந்திருப்பேன். நல்ல நேரத்துக்கு இந்நேரத்தில் வந்தியாத்தா, நல்லா இருப்ப நீ. சாத்திட்டு வா என் கூட, சாமி ஐயா வீட்டில் விடுறேன். மாரியாத்தானா நல்லா போட்டு விடும். போட்டுச்சு அப்படின்னா சரியா போயிடும். சாமி ஐயாக்கு நல்ல சாமி தான் வரும் வா. அப்படிங்கிற
அவரும் நல்லா தான் பார்ப்பாரு. சரி வா, போய் தான் பார்ப்போம். ஒரே தான் போட்டு அமுக்கி பிடிச்சுன்னு வைக்கவே ஒன்றும் பண்ண முடியாது என்னையால். ஆமாம், ஒத்த ஒத்த கட்டை. அப்புறம் எதை பார்த்தாலும் நீ தான் பார்க்கணும் வைக்கணும். பாவம், நீ கிடந்தீன்னா யார் வந்து பாப்பா பண்ணுவா? அதுக்கு தான் சொல்கிறேன், வந்து போட்டுக்கிட்டு வந்துரு. சரிதா சரிதா, நல்லா இருப்ப. சத்தோட நில்லு. சோத்தை வடிச்சு விட்டுட்டு இறக்கி வச்சு விட்டுட்டு கதவை சாத்தி விட்டு வாரேன். என்னை கொண்டாந்து அங்கே வீட்டில் விட்டுட்டு போ. மணி ஆகிப்போச்சு, லவக்குன்னு வந்துரு 6 மணி ஆகுறதுக்குள்ள. சரியா? போட்ட உடனே ஒடியாந்துடுறேன். சரி சரி சரியாத்தா, கிளம்பு வா கிளம்பு. வா வா வா. ஆமாம், கையில் ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டுக்கிட்டு வா. ஏன் முட்டி? என்னத்துக்கு மனுஷன் கேட்டாலும் கேட்பாரு. அதுக்கு தான் ஒரு 11 ரூபா காசு இதையும் எடுத்தா அவருக்கு கொடுக்கணும்ல. என்னதான் இருந்தாலும் சாமி காசு அது வேறையா? ஆமாம் ஆமாம், கொடுக்கணும்தே. சரி சரி, இந்த எடுத்துக்கிட்டு வரேன். சரி சரி, ஓடு லவக்குன்னு, மணி ஆகி போச்சு. என்னடி போவையில பின்னாடி கூப்பிட்டுட்டே ஓடியாடுற? என்ன கௌதம், என்னடின்றா? டைம் ஆயிடுச்சு, விளையாடாத. எதுக்கு இப்ப கூப்பிட்டேன்னு சொல்லு, டக்குனு கிளம்பணும். கௌதம், நாளான்னைக்கு என்ன டேட் தெரியுமா? என்ன டேட்டு? இல்ல இல்ல, இன்னும் 2 நாள் இருக்கு. என்ன டேட்ன்றா? இந்த மாதிரி நமக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் என்ன? இந்த மந்தா நம்ம குட்டி பர்த்டே. வேற என்ன அசால்ட்டா சொல்ற? அதுக்கான வேலைகள் நீ எதுவுமே பார்க்கல, இஷ்டத்துக்கு போற வர. என்ன குதம் பண்ணிட்டு இருக்க? யார் யாருக்கு சொல்றது, என்ன சாப்பாடு போடலாம், சமையல்கார் யாரை பிடிக்கலாம், அப்புறம் அதோட திங்ஸ் எல்லாம் வாங்கணும், டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும், வீட்டில் செய்யலாமா இல்லை ஏதாவது ஹால் பிடிக்கலாமா, எதுவுமே நீ கண்டுக்காம ஓஷ்டத்துக்கு பண்ணிட்டு தெரிஞ்சா என்ன கௌதம் இதெல்லாம்? அதெல்லாம் எப்போ ரெடி பண்ணுறதுன்னு ஐடியாவில் இருக்கா? நானும் சரி நீயா கேட்பேன்னு நானும் ஓகே ஓகே பார்த்துட்டு இருந்தா நீயும் கேட்குறதாவே இல்லை. நீ பாட்டுக்கு போற வர, நீ பாட்டுக்கு போற கிளம்புற வர. அதான் இன்னைக்கு என்னன்னு கூப்பிட்டேன். என்ன கௌதம், யார் யாருக்கு சொல்றது? இன்னைக்கே சொல்லி ஆகணும்ல, இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்கு. என்ன நீ? ஞாபகம் இல்லாமலாம் இல்ல, வேற ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 4 or 5 டேஸ் இருக்கும்னு நினைச்சேன். 2-3 டேஸ் தான் இருக்கா? சரி சரி சொல்லிடுவோம். நான் போயிட்டு ஈவினிங் வந்து எல்லாருக்கும் உட்காந்து சொல்லிடுவோமா? கௌதம், என்ன கௌதம் நீ ஈவினிங் சொல்லுவோம் அப்போ சொல்லுவோன்ட்டு யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுவோம், அதை சொல்லு. யாருக்கு சொல்ல போறோம்? அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு சொல்லுவோம். உன்னோட ரிலேட்டிவ் உங்க சித்தப்பா வீட்டுக்குலாம் சொல்லுமா என்ன? அவங்களாம் அங்கேருந்து வராங்களா என்னன்னு அது தெரியல. உன் அம்மா அப்பா மட்டும் ஓகேவா? வேற யாருக்கு சொல்லணுமா? வேணாம், அவங்களுக்குலாம் சித்தப்பா வீட்டுக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அம்மா அப்பா பாட்டி அப்பா வந்தா போதும், வேற யாருக்கும் தேவையில்ல. அப்போ ஓகே, அவங்க ஆளுக்கு சொல்லிட்டா மட்டும் போதும்ல. வேற யாருக்குடி? அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்லிடுவோம். அப்புறம் கௌசிக்கு சொல்லிடுவோம், அஞ்சலி அத்தைக்கு சொல்லிடுவோம். அவ்வளோதானே. ஈவினிங் வந்து உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? சரி, அப்புறம் ஒன்று, மளிகாக்காவுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், மளிகாக்காவுக்கு சொல்லாமல் இருக்கவே கூடாது. சொல்லிட்டேன், மளிகாக்கா தான் எது வந்தாலும் முன்னாடி நம்ம வீட்டில் வேலை பார்க்குறது சரி, ஏதாவது எடுத்து சொல்கிறது சரி, எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு வைக்கிறது ஒரே ஆள் மளிகாக்கா தான். நீ பாட்டுக்கு மளிகாக்காவுக்கு சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான், சரியான கோவம் வந்துடும் பார்த்துக்க. புரியுதா? மளிகாக்காவுக்கு சொல்லியே ஆகணும். உங்கள் அம்மா பேச்சு கேட்டுட்டு நீ பாட்டுக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்ன அவ்வளோதான். அவங்க வேணால் பேசாமல் இருக்கலாம், நாளை பின்னா நம்ம குழந்தைக்கு அவங்களாம் முக்கியமாக தேவைப்படுவாங்க. என்ன கௌதம், சரியா? நீ சொல்லாம இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். எதுக்கும் நான் ஒரு இதுக்கு சொல்றேன். எப்படி மளிகை சித்திக்கு நான் சொல்லாம இருப்பேனா என்ன? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? மளிகை சித்தினா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், மயில் சித்தப்பானா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்லாம இருப்பேன் நான் அவங்களுக்கு போயிட்டு? அதெல்லாம் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். சரியா? சொல்ல மாட்டேன்னு இதையே சொல்லிட்டு இருக்கா? சரி, நான் ஈவினிங் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. என்ன சாப்பாடு போடலாம்? சாப்பாடா? பிரியாணி. நானும் அதான் நினைச்சேன், பர்த்டேக்கு பிரியாணி போட்டால் தான் நல்லா இருக்கும் இல்ல? ஆமா கௌதம், பிரியாணி போடலாம் கௌதம். ஃபர்ஸ்ட் பர்த்டே தம்பிக்கு பிரியாணி போட்டால் நல்லா இருக்கும். பிரியாணி போடலாமா? அதான் நானும் சொல்றேன், பிரியாணி போட்டுருவோம். ஓகே, அதுக்கான திங்ஸ் வாங்க கௌதம். நல்ல பிரியாணி மாஸ்டரா புடி கௌதம், இன்னைக்கே பிடிச்சிரு. நல்ல பிரியாணி மாஸ்டரா கொஞ்சம் விசாரிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட எல்லார்ட்டையும் நிறைய பேர்ட்ட கேட்டு விசாரிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல பிரியாணி மாஸ்டரா பிடிச்சிரு. அப்புறம் நாளை பின்ன டைம் இருக்காது, அதுக்கு தான். சரி சரி, நான் பார்த்து பண்ணிடுறேன். சரி கிளம்பு இப்போ. யார் யாருக்கு சொல்லணும்? உன் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேருக்கு, அப்புறம் கௌசிக்கு, அஞ்சலி அத்தைக்கு, வேற யாரு, வேற நம்ம சொந்தக்காரங்க, அப்புறம் உள்ளூருக்குள்ள கொஞ்சம் பேரு, அவ்வளவுதாம்மா. வேற இருக்கு இல்ல. இங்க பாரு, வேற இன்னொரு பேர் யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பேர் யாரு? மளிகாவுக்கு சொல்ல போறீங்களா? யாருமா? நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க மல்லிகா சித்தி. மல்லிகா சித்திக்கு சொல்லாம இருப்பியா என்ன? அவங்க சொல்லாம எப்படி இருக்க முடியும்? ஒரு ஊருக்குள்ள இருந்துகிட்டு என்ன நினைப்பாங்க? மனசு என்ன பாடுபடும்? லூஸ் மாதிரி பேசாதம்மா. மல்லிகா சித்திக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஆமா, அவளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே நீ இப்படி பண்றிய கௌதம். அவளுக்கு எதுக்குடா சொல்லணும்? அவளுக்கு சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, சொல்றதை கேளு. அவளுக்கு சொல்லவே வேண்டாம், போதுமா? பாவம்மா, ஏமா அவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிற? சொல்ல வேணாம் கௌதம். அவ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கா இப்பெல்லாம், நம்மளால அவ மதிக்க கூட மாட்டேங்கிறா. அவ பண்றது அவளுக்கு போய் சொல்லணும்னு இருக்கீங்க. தேவையில்லை, அருவிக்கு மட்டும் சொல்லுங்க போதும். எப்படிமா ஒரு வீட்டை ஒருத்தவங்க சொல்லிட்டு மா உனக்கு பிடிக்கலன்னா நீ இது பண்ணிக்கோ, அவ்வளவுதான். நீங்க பாருங்க, மல்லிகாக்காவை
உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களோட வச்சுக்கோங்க. என் பையனுக்கு எல்லாரோட பாசமும் தான் முக்கியம். மல்லிகாக்காவோட பாசம் முக்கியமா இருக்கு. சரிங்களா? அதனால மல்லிகா சித்திக்கு நான் கண்டிப்பா சொல்லதான் செய்வேன் மல்லிகாக்காக்கு. ஆமா, நீங்க சொல்லக்கூடாதுனால சொல்லாமலாம் இருக்க முடியாது. கண்டிப்பா மல்லிகாக்காக்கு சொல்லியே ஆவேன். நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லி ஆவேன்னா என்னடி அர்த்தம் இது? சொல்லக்கூடாதுன்னா சொல்லாம தான் இருக்கணும். சொல்லி ஆவேன், நான் சொல்லி தான் தீருவேன்னா என்ன பேச்சு இதெல்லாம்? அவளுக்கு சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. நான் எதுக்கு சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? என்னோட பையன் பர்த்டே, நாங்க சொல்லாம எப்படி இருப்போம்? கண்டிப்பா சொல்லி தான் ஆவோம். உங்க பர்த்டே உங்க பையன் பர்த்டேன்னு சொல்லாம இருங்க, சரிங்களா? என்னோட பையன் பர்த்டேக்கு எல்லாருக்கும் சொல்லதான் செய்வேன். போதுமா? டேய், என்னடா இவ பேசுறா? அவன் மகன் பிறந்த நாள்னா சொல்லிவாளா? நான் யாருக்கு சொல்றேனோ அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லணும். உங்க பையனா என்ன அர்த்தம் இது? உங்க பையனா? பிரச்சனை வேணாம்மா. மல்லிகா சித்திக்கு சொல்லி தான் ஆகணும். மயில் சித்தப்பாலாம் பாவம் என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு சொல்லாம நம்ம அப்படி பண்ணலாமா? சொல்லு. சொல்லிதாம்மா ஆகணும். ஒருத்தவங்களை ஒதுக்கிட்டுலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. தானே பார்த்தேன், எல்லாமே உங்க இஷ்டம் தானே. நம்ம பேச்செல்லாம் யாரும் கேட்கறதே இல்லைல்ல. உங்க மனசுல என்ன இருக்கோ உங்க இஷ்டப்படி. சரி, நம்ம அம்மா சொல்றாளே, சொல்ல வேணாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாளே, சரி சொல்லாம தான் இருக்கலாம்னு ஒரு நினப்பு இருக்கடா உனக்குலாம். சொல்லி தான் ஆவேன். இவன் என்னடான்னா, என் பையன் பிறந்தவருக்கு நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு என்னங்கிறா? அப்போ அவன் என் பேரன் இல்லையா? நான் யாருக்கு சொல்கிறேனோ அவங்களுக்கு தானே நீங்கள் சொல்லணும். அது என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நான் சொல்லி தான் ஆவேன், நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு என்ன பேச்சு கௌதம் இதெல்லாம்? அப்போ என்னோட பேச்சு யாரும் கேட்க மாட்டீங்களா கௌதம்? ஆ, என்ன இதெல்லாம் இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமா கௌதம்? கொஞ்சமாவது நான் சொல்கிறது யாராவது கேட்குறீங்களாடா? ஆமாம்மா, ஏற்கனவே எனக்கு கிளம்பிட்டேன், நான் லேட் ஆயிடுச்சு. இவ தான் நான் கூப்பிட்டு இப்போ பேசி வச்சுட்டு இருக்கானா, நீயும் சேர்ந்து இப்போ கத்திட்டு இருக்கா. நான் கிளம்புறேன் அன்பு. எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வந்து பேசிக்கலாம். 2 பேரும் தயவு செஞ்சு நான் போனதுக்கப்புறம் சண்டை இழுக்காம பேசாம அக்கடான்னு இருங்க. ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, இவகிட்ட நான் சண்டை எழுதிட்டு இருக்கேன். போடா. சொல்ல வேணான்னா சொல்லுவேனா என்னதான் அர்த்தம்னு எனக்கே புரியல. என்னதான் இந்த வீட்டில் நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பின்ன என்ன கௌதம் இவங்க பேச்சு பேசுறாங்க? சொல்லிதான் ஆகணும் அப்படின்னா சொல்லிதான் ஆகணும். அவங்கள மட்டும் ஒதுக்கிட்டு சொல்லாம நான் மட்டும் பண்ணிட்டு இருந்தா நல்லா வருது கௌதம். அது எப்படி? அவங்கள மட்டும் ஒதுக்கலாமா என்ன? பாவம் இல்லை அவங்களும். சொல்லுமா, சொல்லு. யாருக்கு சொல்லணுமோ யாருக்கு வேணாலும் சொல்லு. ஏன்னா உன் இஷ்டம் தானே. அதான் முன்னாடி நான் ஆமான்னு சொல்லிட்டேன். என் இஷ்டம் தான். யாருக்கு சொல்லணும் வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கிடுவேன். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கௌதம், சரி நீ கிளம்பு. நீ போனதுக்கப்புறம் எல்லாம் நான்லாம் ஒன்றும் சண்டை போட மாட்டேன். ஆனால் இவங்க தான் வம்புக்கு இழுத்தாங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட கௌதம். இப்போவே உன் முன்னாடி நான் சொல்லிட்டேன். யாராவது எனக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் பேசுனீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நான் வரேன்.